ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பாறை மீன், அரைச்சி விட்ட பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னடா பாறை மீனே போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பாறை மீன்லேயே டிஃப்ரெண்ட்டான பாறை, நிறைய பாறையிலே டிஃப்ரெண்ட்டான பாறைங்க இருக்குது. நிறைய பாறை விதவிதமாக இருக்குது. அதில் நான் போடுற பாறைங்கெல்லாம் ஒரு நாள் வாங்குகிற பாறை இன்னொரு நாளைக்கு நான் வாங்குறது கிடையாது. அதனால தான் நான் இதை பாறை மீன் குழம்பாக போட்டுட்ருக்குறேன். இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே சின்ன வெங்காயம், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நிறையவே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம் வதங்கின உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், சீரகம், கடுகு, அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அப்படியே அதில் உருவி போடலாம். இப்போ ஒரு 4 பல் பூண்டு போட்டுடலாம். அதுலேயே அதையும் நல்லா வதக்கி விடலாம். கிளறி விட்டால் நல்லா ஒரு அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி, இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா இது வதங்கின உடனே இப்போ நல்லா ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாகவும் ஒரு 3 தக்காளி அந்த வெங்காயத்தோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம்.
நல்லா வதங்கின உடனே இதுக்கு மிளகாத்தூள் போடணும். நல்லா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் நான் போடுறேன். எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பாறை மீனில் வந்து நல்லா காரமாக இருந்தால் தான், காரம் புளிப்புலாம் இருந்தால் தான் அந்த பாறை மீன் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடணும். திருப்பியும் ஒரு டைம் வதக்கி விடணும். வதக்கி விட்டு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் செஞ்ச பொருள் எல்லாமே வந்து நம்ம அரைக்கணும். அப்படியே வந்து எடுத்துடலாம். வெளில எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு கடாயை வைக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் சோம்பு தான் வந்து இந்த குழம்புல வந்து நல்ல வாசனையை தூக்கி கொடுக்கும். அதனால் சோம்பு மறந்துடாதீங்க, சோம்பு போடுங்க. கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு மறுபடியும் இதை தாளிக்கிறதுக்கும் இதையே சேர்க்குறோம். நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். அந்த சின்ன வெங்காயமும் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் அதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வதக்கி வச்சுருக்க மசாலா ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மசாலாவை இந்த வெங்காயத்தோட, இந்த தாளித்த வெங்காயத்தோட நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து இது ஏற்கனவே நம்ம வந்து எல்லாமே நம்ம வதக்கியிருக்கிறோம். அதனால் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னா கருப்பாயிடும். அதனால் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக அப்படியே பிரட்டி விட்டுட்டு
நம்ம புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடலாம். புளி நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எப்படி புளிப்பு தேவையோ, ஒரு சிலருக்கு புளிப்பே பிடிக்காது, ஒரு சிலருக்கு நல்லா புளிப்பு இருந்தால் தான் பிடிக்கும். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவில் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளிப்பு ஊற்றி புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட முடியாது, கூட்டு மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் அந்த குழம்பு. தண்ணினா ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம கிளறி விட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா கிளறிட்டுலாம் இருக்க வேண்டாம், சிம்மில் வச்சு விட்டுறலாம். நான் வந்து இந்த பாறை மீன் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய பாறையாக வாங்கினேன், அதனால் தலை வால் அதை மட்டும் போட்டு நான் குழம்பு வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம கலரியில் ரொம்பலாம் கிளறி விட வேண்டாம், அப்படியே போட்டுட்டு நான் ஒரே ஒரு கிளறி விட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஆனால் உடையெல்லாம் உடையாது, இருந்தாலும் ரொம்ப கலரெல்லாம் வேண்டாம். ஒரு சில நேரத்தில் உடஞ்சி போயிடும், ஒரு சில நேரத்தில் போட்டது அப்படியே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சும்மா அப்படியே ஜஸ்ட்டு கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடிடலாம். மூடின உடனே நல்லா வந்து மூடி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக பால் எடுத்து ஊற்ற வேண்டாம், சும்மா ஒரே ஒரு முதல் பால் மட்டும் எடுத்து அதோடு நம்ம கலந்துடலாம். அப்போ நமக்கு டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேங்காய் பாறை மீனும் அந்த தேங்காய் பாலும் கலக்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அந்த தேங்காய் பால் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறேன். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேங்காய் பால் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் போட்டு நீங்கள் கொதிக்க விடக்கூடாது, சும்மா அப்படியே வந்து கொஞ்சம் சூடு தான் ஏறணும், இல்லைன்னா திரஞ்சு போயிடும் தேங்காய் பால். அதனால்
தேங்காய் பாலை கொதிக்க விடாதீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை போட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறோமோ இல்லையோ அந்த கருவேப்பிலையை போட்டோம்னா மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். அது கடாயை வச்சிடலாம். ஆல்ரெடி ஏற்கனவே நான் மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். மீன் எடுத்துடலாம். அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன், லெமன், அவ்வளோதான் போட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ எடுத்து அதையும் வறுத்துடலாம். கடாயை வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்குள்ளே போட்டு வறுத்து முடிச்சிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம்னா வாசனையாக இருக்கும். சிம்லே தான் வச்சு வறுத்தேன் இதை. ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த பாறை மீன் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கிறதுனால உள்ள மசாலாலாம் வந்து வேகாமல் போயிடும், மீன் வேகாமல் போயிடும், வெளியில் மசாலா கருகிடும். அதனால சிம்லே வச்சு பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு
எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட தயாராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.